இதயத்திலிருந்து சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னதான் 2020 கொரோனா லாக்டவுன் அப்படின்னு இருந்தாலும் நிறைய விஷயங்களை சிந்திப்பதற்கும் நம்மை நாமே உணர்வதற்கும் ஒன்றாக குடும்பத்துடன் இணைந்து நேரங்களை செலவிடுவதற்கும் இது மாதிரி பல பாசிட்டிவ் விஷயங்களும் சில நெகட்டிவ் விஷயங்களையும் கடந்து விட்டோம். விடைபெறும் 2020. ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பல கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் மனதில் கொண்டு புத்தாண்டை வரவேற்போம். அதே போல தான் பல கனவுகளை சுமந்து 2020ஆம் ஆண்டை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி வரவேற்றோம். நாம் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்பது போல 2020ஆம் ஆண்டு பல மறக்க முடியாத நிகழ்வுகளை மனதில் தேக்கி வைத்துள்ளது. பொருளாதார சிக்கல்கள், வாழ்வாதார பாதிப்புகள், அம்பன் புயல், புரவி புயல், நிவர் புயல், சினிமாத்துறை கண்ட சரிவு மற்றும் இழப்பு, விசாகப்பட்டின விஷவாயு கசிவு, ஓய்வை அறிவித்த தோனி என கடுமையான சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்த 2020ஆம் ஆண்டு இன்னும் சில மணி நேரங்களில் விடைபெற உள்ளது. 2020ஆம் ஆண்டு சோதனைகளை கடந்து வந்த ஆண்டாக அமைந்து இருந்தாலும் இந்த கடுமையான சூழலில் பல நல்ல நிகழ்வுகளையும் நாம் கடந்து வந்திருப்போம். என்னதான் 2020ஆம் ஆண்டு பல்வேறு சோதனைகளை கொடுத்திருந்தாலும் பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஆன்லைன் வகுப்புகள், ஆன்லைன் தேர்வுகள் என இந்த ஆண்டு வித்தியாசமான சவால்களை கொடுத்துள்ளது. அதுபோல அலுவலக வேலைகளை வீட்டில் இருந்து செய்வது சாத்தியமா என்ற கேள்விக்கு சாத்தியம்தான் என 2020ஆம் ஆண்டு கற்றுக் கொடுத்துள்ளது. 2020இல் ட்ரெண்டான அன்றே கணித்தார் சூர்யா, டல்கோனா காஃபி, ஏன் நானும் கூட யூடியூப் சேனல் ஒன்றை ஆரம்பித்தது என மறக்க முடியாத பல நிகழ்வுகள் உண்டு. 2020ஆம் ஆண்டு நமக்கு கொடுத்த வாழ்க்கை சவால்களை பாடங்களாக எடுத்துக்கொண்டு விடை கொடுக்க தயாராவோம். பிறக்கப் போகும் 2021ஐ நம் அனுபவங்களின் வாயிலாக கற்ற அனைத்தையும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தி புன்னகையுடன் புது ஆண்டை வரவேற்போம். கடந்தவற்றை மறந்து நல்லவற்றை எதிர்நோக்கி இருப்போம். மகிழ்ச்சியும் நன்மையும் நிறையும் ஆண்டாக இருக்க என் இதயத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.